பட்டர்ஃப்ளை மேட்ச்லெஸ் மிக்சர் கிரைண்டர் வழங்கும் ஒரு கை ஓசை. ஐயோ சொர்ணமிகி, நீ நல்லவ, உத்தமி. அன்னைக்கு உன் மேல அபாண்டமா பழிய போட்டுட்டோம். அதுக்காக தான் நாங்க இப்படி எல்லாம் அனுபவிக்கிறோம். நீ இத்தனை வருஷமா ஜெயில இருந்ததுக்கு நாங்க தான் காரணமாயிட்டோம். இப்ப என் பொண்ணு வாழ்க்கை ஜெயில் மாதிரி ஆயிடுச்சு. எங்களை மன்னிச்சு ஏத்துக்க சொர்ணமிகி. உன் கால பிடிக்க கூட தயாரா இருக்கும். போது நிறுத்து. வசந்தி கையெழுத்து இல்லைன்னா என்ன, பாலுவ மாயா கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப கூட பாலுவும் மாயாவும் அவங்க கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் போயிருக்காங்க. என்ன நம்பலையா? கொஞ்சம் இரு, வரேன். இது என்ன தெரியுமா? பாலு மாயாவோட கல்யாண பத்திரிகை. மாயா கல்யாணத்தை ஊரை கூட்டி பெருசா பண்ணணும்னு நினைச்சேன். வசந்தி தான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாளே. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லிட்டா? மாயா கல்யாணத்துக்காக நாங்க பிரிண்ட் பண்ணது 2 பத்திரிகை தான். ஒண்ணு கோயில்ல அவங்க கல்யாணம் ஆனதும், இப்ப இல்லைன்னாலும் எதிர்காலத்துல சட்டப்படி அவங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஆதாரமா ஒரு பத்திரிகைய நான் வச்சிருக்கேன். இன்னொரு பத்திரிகைய யாருக்கு கொடுக்கறதுன்னு யோசிச்சேன். நீ பெத்த பொண்ணுக்கும் உன் மாப்பிளைக்கும் இல்ல கல்யாணம். அப்படி பார்த்தா நீ தானே முக்கியமான ஆளு. அதான் இன்னொரு பத்திரிகைய உனக்கு கொடுக்கறேன். ஏண்டா வாங்கிக்க சத்யா. முடிஞ்சா கல்யாணத்துக்கு வந்து அட்சதை போடு. இல்லைன்னா இந்த பத்திரிகைய பார்த்து பார்த்து மனசு நொந்து வீட்லயே உட்காந்து அழுதுகிட்டு புடி. என்ன பத்திரிகை நல்லா இருக்கா? உடனே இந்த பத்திரிகை எடுத்துட்டு போய் வசந்தி கிட்ட காட்டி எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு மனசு துடிக்குமே. வா போய் காட்டு. முடிஞ்சா தடுத்துக்கோ. நான் எதுக்கு வசந்தி கிட்ட சொல்ல போறேன்? இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தணும்னு எனக்கே தெரியும். கடவுள் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாரு. நான் என் புருஷனுக்கு உண்மையா வாழ்ந்தது உண்மைன்னா நீ நல்லாவே இருக்க மாட்டேன். எதுக்கு இங்க வந்த? துபார், உன் முகத்துல முழிக்க கூட எனக்கு பிடிக்கல. உன்ன வசந்தி யாரையுமே எனக்கு பார்க்க பிடிக்கல. இனிமே இந்த பக்கம் வராத. இங்க வர்றது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். அம்மா, அம்மா, மாயா, யார கூப்பிட்ட? என்னையா அம்மானு கூப்பிட்ட? உன்ன கூப்பிடாம பின்னாடி இவ்வளைய கூப்பிட்டு? மா, கண்டவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்காத. எனக்கு சில மூஞ்சிங்கெல்லாம் பார்க்கவே பிடிக்கல. ஏமா, என் பொண்ணு சொன்னதை கேட்டல? ஏன் இன்னும் நிக்கிற? வெளில போ. உனக்கு ஏதாவது வேணும்னா போன் பண்ணு, நேர்ல வராத. என் பொண்ணு இரிட்டேட் ஆயிடுவா. கிளம்பு கிளம்பு. மாயா,
பாலு எங்க? அவருக்கு ஏதோ வேலை இருக்காமா, முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி, நீயே நின்னுட்டு இருக்க, உள்ள போ. வசந்தி, என்னண்ணே? லட்சுமிக்காக மெடிக்கல்ல போய் மெடிசன்ஸ்லாம் வாங்க போறேன். உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? எனக்கு ஒன்றும் வேணாண்ணே. எங்க டாக்டர் எழுதி கொடுத்ததுல பாதி பாதி வாங்கினா போதும். இப்படியே சொல்லிக்கிட்டு இப்படியே சொல்லி சொல்லி நானே பாதி தான் வாங்கிட்டு வரேன். நீ அதையும் ஒழுங்கா சாப்பிட்றது இல்ல. சரி, நாளைக்கு மெடிக்கல் செக்அப் போகணும், ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் வசந்தி, அம்மா, ஏமா இங்க உட்காந்துருக்க? எப்ப வந்த நீ? என்னம்மா உள்ள வந்து உட்காராம இருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நடந்து வந்ததுல கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, அதான் கொஞ்ச நேரம் இங்க உட்காரலாமேன்னு உட்காந்துட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, வெளியே போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் கால் வலி, அவ்வளவுதான். அம்மா, நீ கோவிலுக்கு தானே போன? அதென்ன கையில பைய? அது ஒண்ணும் இல்லம்மா, பழைய புக்கு கடையில 2 புக்கு வாங்கினேன் படிக்கிறதுக்கு. ஏம்மா, உனக்கு புக்கு வேணும்னு சொன்னா நான் உனக்கு வாங்கி தர போறேன். எதுக்கு பழைய புக்கெல்லாம் வாங்கிட்டு வர? அதனால என்னப்பா, எந்த புக்கா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. சரிம்மா, நான் கிளம்புறேன், வரேன். நல்ல வேளை அவங்க 2 பேர் கண்ணிலும் இந்த பத்திரிக்கை படல. இது வசந்தி கண்ணில படவே கூடாது. அவ ரொம்ப மனசு கஷ்டப்படுவா. பாலுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இதை எத்தனை நாளைக்குதான் வசந்தி கிட்ட சொல்லாம மறைக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் தெரியதானே போகுது. பேசாம நாமளே வசந்தி கிட்ட சொல்லிடுவோமா? வசந்தி கிட்ட நான் எத்தனை உண்மையை தான் மறைக்கிறது? மாயாவுக்கும் பாலுவுக்கும் கல்யாணம் ஆக போற விஷயத்த மறைக்கிறதா? மாயா மாயா என் பொண்ணுதாங்கிற விஷயத்த மறைக்கிறதா?
இதெல்லாம் தாங்கிக்க கூடிய பக்குவம் அவளுக்கு இருக்கான்னு தெரியலையே. வேண்டாம், எதுவும் அவளுக்கு தெரிய வேண்டாம். என்ன முரளி, ரெடியா போலாமா? போலாம்பா. மீனா, ஐயா சொல்லுங்க ஐயா. மோதிரத்தை பத்தி எதுவும் சொன்னாளா? ஒன்னும் வாயே திறக்க மாட்டேங்கிற ஐயா. ஆனா அவதான் எடுத்திருக்கா, எங்கேயும் மறைச்சு வச்சிருக்கா. அவ எங்க வச்சிருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாரு. நானும் முரளியும் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். அவ எங்கேயும் வெளியே போயிடாம பாத்துக்க. சரிங்க ஐயா, புரியுதா? நான் பாத்துக்கிறேன். வாடா. நாகம்மா, என்ன நாகம்மா, என் மேல கோவமா? இருக்கதானே செய்யும். பாவம், செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுத்தா யாருக்கு தான் கோவம் வராது? என்ன மன்னிச்சிடு நாகம்மா, குடும்பத்துல கஷ்டம், அதனாலதான் அந்த மோதிரத்தை திருடினேன். ஆமா நாகம்மா, அது திருடினதுக்கு அப்புறம் பழி ஏன் மேல வராம இருக்கணும்னு நானும் உன்னை திட்டிட்டேன். தப்பு பண்ணிட்டோம்னு எனக்கு தூக்கமே வரல. சேதுபதி ஐயா வேற உன்னை கை நீட்டி அடிச்சிட்டாரா? அத நினைச்சு நினைச்சு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு. நான் அந்த மோதிரத்தை ஐயா கிட்ட கொடுத்துட்டேன். கீழே கடந்ததுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. உன்னை எங்கேயாவது வெளியில கூட்டு போய் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். வீட்ல கூட யாரும் இல்ல. வா, நீயும் நானும் வெளில போயிட்டு வருவோம். ஐயோ, நான் வரலப்பா. வெளியில வந்தேன் தெரிஞ்சா அந்த முரளி அண்ணா அடிக்கும். அவங்க 2 பேர் தான் இல்லையே. இப்பதானே வெளில போனாங்க. அவங்க வரத்துக்கு மதியத்துக்கு மேல ஆயிடும். நீ வா, நம்ம 2 பேர் போயிட்டு வந்துருவோம். வா நாகம்மா, எத்தனை நாளைக்கு தான் இதுக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்க போற? வா, ஜாலியா போயிட்டு வருவோம். சரி இருங்க, நான் பாட்டி கிட்ட சொல்லிட்டு வரேன். இப்பதான் நான் பாட்டியை பார்த்துட்டு வரேன். அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நாம தான் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துருவோம்ல. தோட்டக்காரி கிட்ட வேணா சொல்லிட்டு போவோம். ஒருவேளை அவங்க பாதிலேயே எந்திரிச்சா அவங்க பாத்துப்பாங்க. வா, நாம போயிட்டு வருவோம். வா. மீனாக்கா, கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. இந்த ரோட்ல ஒரு கடை கூட இல்ல, தனி ரோடா இருக்கு. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? திரும்பி வர முடியாத இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். என்ன சொல்றீங்கக்கா? சும்மா சொன்ன, பயந்துட்டியா? அண்ணாமலை, வண்டியை நிறுத்து. இறங்கி வா. அக்கா, இங்க எதுக்குக்கா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீ இறங்க வேண்டிய இடம் இதான். என்னக்கா சொல்றீங்க? ஏண்டி, என்ன அவங்க கிட்ட மாட்டி விட பாக்குறியா? நான் இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்தவ. குட்டி பிசாசு, நீ வந்து என் கிட்ட விளையாட்டு கட்டுறியா? இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே கிடையாது. பேய் பிசாசு தான் இருக்கும். இங்கே கடந்து சாவு. போடி. அண்ணாமலை, வண்டி எடு. போகாதீங்கக்கா. அக்கா, ஐயா நிறுத்துங்க. அக்கா, அக்கா வண்டி நிறுத்த சொல்லுங்கக்கா. நானும் வரேன்க்கா. அக்கா கூட்டிட்டு போங்கக்கா.
யாருமா நீ? ஏன் இங்க நின்று அழுதுட்டு இருக்க? போலீஸ் அங்கிள், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு வேலைக்கார பொம்பளை என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. யாருமா நீ? இந்த ஊர்ல எந்த வீட்ல இருக்க? நான் இந்த ஊரே இல்ல, என் ஊரு சென்னை. சேதுபதி ஐயா வீட்டுக்கு என்ன கடத்திட்டு வந்துட்டாங்க. சேதுபதியா? ரைஸ் மில்ல வச்சிருக்கார, அவங்க வீடா? ஆமா அங்கிள், அவங்க தான் என்ன கடத்தி கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. என் அம்மா என்ன தேடிட்டு இருப்பாங்க. எப்படியாச்சும் என்ன சென்னைக்கு அமுச்சு வச்சிருங்க. சரிம்மா, வா வண்டியில ஏறு, உன்னை உங்க அம்மாட்ட விட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். என் அம்மாவை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் ரொம்ப நாளா அவங்கள மிஸ் பண்றேன். சரி சரி, வா வந்து உட்காரு. உட்காந்தியா? போலாமா? நாகம்மா, தண்ணி கொண்டா. உட்கார. என்ன பண்றவ? நாகம்மா, டேய் உங்க அம்மா ரூம்ல இருக்காளன்னு போய் பார்த்து விடப்படா. டேய் நாகம்மா, பா அம்மா ரூம்ல நாகம்மா இல்லப்பா. காணுமா? எங்க போயிருப்பா? மீனா, 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 ஏய் மீனா. எங்கடா இவளையும் காணோம்? 2 பேரும் எங்க போயிருப்பாளுங்க? தெரியலையேப்பா. அப்பா ஒருவேளை மீனா நாகம்மாவை கடை கூட்டு போயிருப்பாளா? அவங்க 2 பேருக்கு தான் ஒத்துக்காதுல்ல. அவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி கடைக்கு போயிருப்பாங்க? ஏய் நாகம்மா எங்க? தெரியலீங்களே, நானே அவளுக்காக தான் உட்கார்ந்திருக்கேன். இந்த நேரத்துக்கு அவ எனக்கு கஞ்சி கொடுத்திருப்பா. நான் வேற வேலையா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பொழுதன்னைக்கு வீட்டுல தானே உட்காந்துருக்க. எங்க போனான்னு தெரியாதா உனக்கு? இல்ல நீயே எங்கேயாச்சும் அனுப்பி வச்சிட்டியா? நான் எங்க அனுப்ப போறேன்? பாவம் சின்ன பொண்ணு. அவ இந்த வீட்ல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறா. இருந்தாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதே. நான் இந்த வீட்ல தேவையில்லாத குப்பை தானே. அதனால தானே என்னை இந்த மூலையில போட்டு வச்சிருக்கீங்க. சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காத. வந்தவளை எங்கேயோ தொலைச்சிட்டு சும்மா பேச்சு வேண்டி கிடக்கு. உன்னை பார்த்துக்கதான் எவளும் வரமாட்டேங்கிறாள. அந்த கருமத்துக்கு தானே அவளை கொண்டு வந்து இங்க வச்ச. எல்லாம் என் தலையெழுத்து. அப்பா மேலே 2 பேரும் இல்லப்பா. டேய் நாகம்மா எங்கேயோ ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். ரைஸ் மில்ல வேலை செய்யறவங்கலாம் சொல்லி ஆளுக்கு ஒரு மூலையில தேட சொல்லு. சரிப்பா. பாப்பா நீ வர வேண்டிய இடம் வந்துருச்சு, இறங்க. அங்கிள், என்னையே எங்க கூட்டிட்டு வந்தீங்க? இங்கதான் என்ன கடத்திட்டு வந்து வச்சிருந்தாங்க. நான் போறேன் ஏய் அங்கிள். எங்க போற? வாமா. நான் வரல. நான் சொல்றத கேளு. வா. நான் வர மாட்டேன். சொல்றல வா. வாமா. நான் வர மாட்டேன். விடுங்க. வாமா. அங்கிள் இங்க பாரு, ப்ளீஸ் என்ன அடம் விடுங்க. பிடிக்காத. நான் வர வான்னு மாட்டேன். சொல்றல. நான் வர வா. மாட்டேன். என்ன கான்ஸ்டபிள், நீங்க எங்க இவள எங்க பாத்தீங்க? ஐயா ஊருக்கு வெளியில தனியா நின்று அழுதுட்டு இருந்துச்சு. விசாரிச்சதுல உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணுன்னு சொன்னா. அதான் நேரம் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. போலீஸ் அங்கிள் ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போய் சென்னையில விட்டுருங்க. நான் எங்க அம்மாவை பார்க்கணும். எங்க அம்மா இத்தனை நாளா என்ன காணும்னு அழுதுட்டு இருப்பாங்க. ப்ளீஸ் அங்கிள் என்ன கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட விட்டுருங்க. டேய் முரளி, அவளை உள்ள கொண்டு போய் வச்சு ஓடுன கல்ல சூடு போடுறான். அப்பதான் அவ அடங்குவா. ஏய் இங்க வாடி. நான் வரல. யாரடி உனக்கு சொல்ல தெரியும் கொடுத்தா? விடுங்க. வாடின்றா. வா. வீட்டை விட்டா ஐயா ஓடு. அப்ப நான் கிளம்பட்டுமா? சூடு போட்டதா நீ அடங்குவ நீ. உங்க பேரை சொன்னதால நேரங்க கூட்டிட்டு வந்துட்டேன். வேற யார்கிட்டயாவது மாட்டிருந்தா சின்ன பொண்ணியா சீரழிச்சிருப்பாங்க. இந்தா இத வச்சுக்க. பரவாயில்லங்கய்யா, அதான் தீபாவளி பொங்கலுக்கு கவனிக்கிறீங்களே. அது வேற, இது உன் விசுவாசத்துக்கு வச்சுக்க. வரங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. அழாத. அழாதன்னு சொல்றேன்ல. ஏய் ஓடியா. ஓடுனது உங்க தன்மை தான். ஓடவே கூடாது இனிமே நீ. ஏய் அது நீ சொல்லக்கூடாது. இப்போ நான் விட்டுறேன் உனக்கு. இனிமே ஓடுனேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் நீ. ஐயோ கடவுளே, அந்த பாவிங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்து. ஐயோ.
பெருசு என்ன மாயம்மா? நாளைக்கு காலைல கோயிலுக்கு எடுத்துட்டு போக வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சாச்சா? எல்லாம் பக்காவா எடுத்து வச்சாச்சுமா. மாலைக்கு மட்டும் காலையில சொல்லிடுறேன். ம் காலையில நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிடுங்க. நான் மாலையை வாங்கிட்டு நேரா கோயிலுக்கு வந்துடுறேம்மா. ம். சரி பெருசு, நீ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் தூங்கு. சரிங்கம்மா. சரியா? போ. பாலு, ஆ. என்னாச்சு? நாளைக்கு காலையில நமக்கு கல்யாணம். உங்க முகத்துல அந்த சந்தோஷமே இல்லையே. எனி ப்ராப்ளம்?